அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு கிஃப்டிங் செரமனிக்கு போக போகிறோம். ஸோ இந்த NIC கிட்ஸ் சேலஞ்ச் சீசன் 8 ஓட கிராண்ட் ஃபினாலோட டைட்டில் ஸ்பான்சர் NIC ப்ரொடக்ஷன் சென்டர் பிரஹார், NIC அகாடமி மற்றும் டைட்டில் வினருக்கான அந்த காசோலை மற்றும் கோப்பை ரிங்கன் மலேசியா 1500 ஒளி மக்களே. அடுத்தபடியாக நம்மளோட செக்ஷன் என்னன்னா ஹெம்பர் ரிசீவிங் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த NIC ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் அவங்களோட சப்போர்ட்டை வந்து மறைமுகமாகவும் நம்மளுக்கு நேர்வழியும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டைட்டில் கொடுக்குற மீனுக்கு இவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம பண்ணிடுவோம். ஸோ முதல்ல வந்து ஹெப்பர் எடுத்து வழங்குவதற்காக சத்யபாமா அவர்களையும் நம்மளோட மாஸ்டர் விஜயன் கோபி அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் மிகுந்த பலத்த கைத்தட்டலோட. அப்புறம் டாக்டர் ராஜசேகர் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெம்பர் ரிசீவிங் நம்மளோட வோக்கல் டீச்சர் திரு குணசேகர் அவர்கள் நமக்காக சிரமம் பாராமல் நேரபட்சம் பார்க்காம குழந்தைகளுக்காக வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு அவங்க ஃபைனல் ஸ்டேஜ் தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சேகர் கோவிந்தசாமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவங்களோட ஹேம்பர் மற்றும் சான்றிதழை எடுத்து வணங்க சத்யபாமா மற்றும் மாஸ்டர் விஜயகோபி அழைக்கின்றோம். சத்தம் பத்துல கையை தட்டுங்க. அடுத்தபடியாக நேரத்தெல்லாம் ஒதுக்கி அவங்க என்ன வேலையில் இருந்தாங்களோ வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரெயின் பண்ற அஸ்வினி குணசேகர் அவர்கள் நம்மளோட NIC கிட்ஸ் சேலஞ்ச் மலேசியாவோட ட்ரெயினர். இவங்களுக்கும் நம்மளோட நன்றியை தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா வேலை முடிஞ்சு வந்து பிள்ளைங்களுக்காக ட்ரெயின் பண்ணி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறாங்க எனக்கு தெரியல. பட் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி குழந்தைகளுக்காக வந்து இவ்வளோ சிறப்பு செஞ்சதுக்கு நன்றி. அவங்களுக்கான சான்றிதழும் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கு நமக்கு நடுவராக வந்து பிள்ளைங்களுக்காக அவங்களோட மார்க்ஸ் மற்றும் அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவித்த திருமதி சத்யபாமா அவர்களுக்கும் ஹெப்பர் மற்றும் சர்டிஃபிகேட் வந்து மாஸ்டர் விஜய் கோபினால வழங்கப்படுகிறது. நன்றி, அவர்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக நம்மளோட ஆசிரியர் எப்பவுமே குரு தான் நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட்டாக நம்மளுக்கு வழிகாட்டுறது. அந்த இடத்துல நின்று அவங்களோட வேலையை சிறப்பாக திருமதி காந்திமதி அவர்களையும் மேடைக்கு அனுப்பிக்கின்றோம். அவங்களோட சர்டிஃபிகேட் மற்றும் ஹேம்பரை ரிசீவ் பண்ணுறதுக்காக இவங்களும் சிரமப்படாமல் பாராமல் டைம்லாம் ஒதுக்கி வந்து குழந்தைகளுக்காக வந்து ட்ரெயின் பண்ணி இவ்வளோ தூரம் அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக இந்த ரவுண்ட்ல நம்மளோட ஸ்பெஷல் ஜட்ஜா வந்து நம்ம கூட இவ்வளவு நேரம் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஏற்றத்தாழ்வு எங்க அவங்க சரியா பண்ணாங்க, எங்க அவங்களோட புள்ளிகள் அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் அழகா பகிர்ந்துகிட்ட நம்மளுடைய மாஸ்டர் விஜயன் கோபிகளுக்கு ஹேம்பர்ஸ் வழங்கப்படுகிறது. நன்றி. அடுத்தபடியாக இந்த NIC கிட்ஸ் டேலண்ட் மலேசியா சீசன் 8 இந்த அளவுக்கு கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இன்னொரு டீமும் இருக்கு. அதுதான் எங்களோட NIC ப்ரொடக்ஷன் டீம். ஸோ அவங்களுக்கும் நம்மளோட அங்கீகாரத்தை வந்து செஞ்சிடலாம். ஸோ முதல் படியாக நான் கூப்பிடுறது வந்து குழந்தைகளோட பாடல் சரி, அவங்களோட இசை சரி, அனைத்தையும் வந்து சரி செய்து அவங்களுக்கு எது வேணும் ஏன்னா எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி நமக்காக நம்ம காதுக்கு அந்த இசை வந்து தெளிவா கேட்குற அளவுக்கு பண்ண நம்மளோட அண்ணன் தயாளன் குணசேகர் நம்ம வந்து செல்லமா டிஜே தயா அப்படின்னு கூப்பிடுவோம். அவர்களையும் மேடை கண்போடு அழைக்கின்றோம். அவங்களோட சான்றிதழ் மட்டும் நியூ லுக் அவரோட சான்றிதழை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, இந்த கிராண்ட் ஃபினாலில் டோட்டல் டெக்கரேஷன் பண்ணது
டிஜே தயா அவங்களுக்கு பெரிய கைத்தட்டு. அடுத்ததாக நம்மள எல்லாத்தையும் படம் எடுத்து வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்ல நம்மள அழகா காட்டுற, நம்ம மூஞ்ச எடிட் பண்ற, நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்றி கொடுத்த, நம்மளுடைய என்ஐசியோட அந்த லெவலை ஏற்றி தந்த யூடியூப்ல எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற ஒருத்தர் நம்மளுடைய கேசவன் தேவேந்திரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான சான்றிதழும் இப்ப கொடுக்க போறோம். இவங்கெல்லாம் நேரங்காலம் பார்க்காம வேலை செய்வாங்க. எத்தனை வாட்டினாலும் எடிட் பண்ணுவாங்க. ஆமா, 10 மணி வரைக்கும் குழந்தைங்களோட அந்த வீடியோ பாட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணி கொடுத்து இந்த அளவுக்கு உங்களோட குழந்தைகள் யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிருக்கிறதுக்கு இவரும் ஒரு பெரிய காரணம். மற்றபடியாக கூப்பிட போறது ஸ்பெஷலு ஸ்டாரு, வேற லெவல் அவரு. ஸோ முதல்ல சிங்கரா வந்தாரு, அப்புறம் ஹோஸ்டா வந்தாரு, இப்போ ஃபுல் அட்டடா இருக்காரு. அவர் யாரும் இல்ல, நம்மளோட என்ஐசி ஸ்டார் ஸ்ரீ ஃபக்ருல் ஹாசினி அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நம்மளோட டான்ஸ் பாடலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆடலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்ஐசி டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு, எந்த எதிர்பார்ப்புகளும் இன்றி தனியா எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சு எல்லாத்தையும் கத்து கொடுத்து இந்த அளவுக்கு குழந்தைகள் தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அதுக்கு முக்கிய காரணம் பென் சால்டன் என்ஐசி டீம் டான்ஸ் மாஸ்டர் அவர்களுக்கும் சான்றிதழ் எடுத்து வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு இப்போ வரைக்கும் குழந்தைகளுக்கு அலங்கரிப்பு, முகம் அலங்கரிப்பு, ட்ரெஸ்ஸிங் எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க நம்மளோட என்ஐசி டீம் சார்ந்த ஒருத்தர், அவங்களுக்கு தான் நம்ம சான்றிதழ் வழங்க போகிறோம். அனுராதா கோவிந்தசாமி அவங்களுக்கும் நம்மளோட சான்றிதழை எடுத்து வழங்க தயாராக இருக்கவங்க, அவங்களுக்கும் நன்றி. அவங்களும் தன்னோட பணியை செவனே செஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஹோஸ்டிங் பார்த்துருப்பீங்க. இவரும் இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க, லோவின் ஸ்ரீ. அவங்களுக்கு உடம்பு சரியாதனால அவங்களுக்கும் அவங்களோட சான்றிதழ் அங்கீகாரம் இருக்கு, அதுக்கு அவங்க கையில் ஒப்படைக்கப்படும். அதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி கீழே இருந்து எல்லா வேலையும் செய்வாங்க, எல்லா காயும் நவுத்துவாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர் சொன்னா என் பேரை சொல்லாத, நான் தெரியவே கூடாது, நான் பின்னாடி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் என் பக்கத்தில் ஃபைனலில் நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மேடையில் ஏறி இருக்காங்க. ஸோ நம்மளோட தாமரை செல்வி லோகநாதன் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இவங்களை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா டாக்குமெண்டேஷன், ஃபுட் டிபார்ட்மெண்ட், டெக்கோ ப்ரிப்பரேஷன், இவெண்ட் மேனேஜ்மெண்ட், டிசைனிங், ஆல் ரவுண்ட் ஸ்பெஷல், இது எல்லாமே இவங்களோட பொறுப்பில் தான் வருது. அடுத்தபடியாக இன்னும் ஒரு முக்கியமான கிஃப்டிங் செரமனியும் இருக்கு. இவ்வளோ தூரம் நம்ம குழந்தைகளுக்காக நேரம் வச்சு பார்க்காம இவங்களும் தன்னோட வேலைகளாம் விட்டு பணிகளை விட்டு நேரத்தை ஒதுக்கி குழந்தைகளுக்காக இவ்வளோ தூரம் இந்த என்ஐசி கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் அமர்ந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸுக்கும் கிஃப்டிங் இருக்கு. முக்கியமாக மதர்ஸ், குழந்தைகள் தாயார் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் அப்பாவாக இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்டிங் செரமனி பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நாங்கள் கூப்பிட போகிறது இப்போ தேஜஸ்வினி மதர் அண்ட் ஃபாதர் மேடைக்கு வாங்க. அவங்க அவங்களோட சாரி மற்றும் சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ சான்றிதழ் எழுத்து வழங்கும் மாஸ்டர் அவர்களும் மற்றும் சத்யபாமா தேஜஸ்வினி மாதர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக சரஸ்வதி மற்றும் தனலட்சுமியோட தாயார் அவங்களோட சான்றிதழையும்
சேலையும் வந்து கலெக்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மகாஸ்ரீ ஸ்வேதா அவர்களின் மதர் அவங்களுக்கான சான்றிதழ் மற்றும் கிஃப்ட். இது நம்மளோட சுரேஷ்கா பாலு அவங்களுடைய மதர் அவங்களோட கிஃப்டையும் அவங்களோட சர்ட்டையும் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆமாம், நீங்களாமா நாங்களும் இல்லை. ஸோ அவங்களுக்கான கைத்தட்டல் எப்போவுமே வந்து உற்சாகத்தோட தெம்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. அடுத்தபடியாக நம்மளோட கார்த்திகா மதர் ஃபாதர் ஸ்டேஜுக்கு வாங்க. உங்களோட சர்டிஃபிகேட் அண்ட் கிஃப்டையும் ரிசீவ் பண்ணிக்கிறேன். காமெண்டியும் அடிச்சு சூப்பராக ரிசீவ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கான சர்டிஃபிகேட். காவியா அவங்களுடைய பேரண்ட்ஸ் திருப்பதி பணிவு புஷ்பநாதன் அவர்களை வேலைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இவங்களும் செம்ம ஸ்போர்ட்டிங்கான மதர், அடிதூள் அப்படின்னு சொல்ற ஒரு மதர். எல்லாத்துக்கும் செல்ல அம்மா, ரொம்ப செல்ல அம்மா. ஸோ அவங்களோட கிஃப்டையும் சர்டிஃபிகேட்டையும் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தபடியாக நம்மளோட கவிஷினி பெற்றோர்கள் வந்து அவங்களோட சான்றிதழையும் பரிசையும் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவங்களும் செம்ம என்டர்டெய்னிங், அப்படி ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கான கிஃப்ட் அதுக்கப்புறம் சான்றிதழும் வழங்கப்படும். அவர்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக நம்ம மெட்ரினாவோட பெற்றோர்கள் வந்து அவங்களோட கிஃப்டிங் அண்ட் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிக்கங்க. ஸோ இவங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி குழந்தைங்களுக்காக வந்து இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்மளோட லிதுனன் மாதர் அவங்களும் வந்து அவங்களோட கிஃப்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். இவங்களும் செம்ம ஸ்போர்ட்டிங், அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பார்க்க தான் அமைதி, ஆனால் பாட ஆரம்பிச்சாங்க செம்ம அந்த வே. ஆமாம், செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அடுத்தபடியாக புவனேஸ்வரி அம்மாவுக்கு உடம்பு சரியாத காரணம் அவங்களோட சர்டிஃபிகேட் அவங்களோட மகன் வந்து வாங்கிக்கிறாங்க. புவனேஸ்வரி ஆமாம், ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கும். ஓகே, அவங்களுக்கான சர்டிஃபிகேட் எனக்கு கிஃப்ட் வந்து கொடுத்தாச்சு. கல்வியோ கலையோ எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் மேடைக்கு கொண்டு வந்த அத்தனை பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ 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 ஸோ மச். உங்களுக்காகவே நீங்கள் உங்களுக்கு பெரிய கைத்தட்டு கட்டிருக்கீங்க. அவங்களோட காசோலை அவங்களுக்கான ட்ராஃபி எல்லாமே இங்கே தான் இருக்குது. 6